நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் பீச். இது வந்து டிவியில் இருக்குது. நம்ம இருக்க மஸ்கட்லேருந்து ஒரு 1.5 to 2 ஹார்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி மலை தான். ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த டிவி ஏரியாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து இந்த சீ வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைமே இந்த மாதிரி நான் பார்த்தேன். பட் வந்து இந்த இடத்துல வந்து இறங்க முடியல. நாங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு போனோம். இந்த டைம் கண்டிப்பாக இங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பீச் ஏரியா. அதனால் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லோரும் டென்ட் போட்டு ஃபுல் ஆக்குப்பைடுங்க. எத்தனை நாளாக ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு தெரில. துணியெல்லாம் துவச்சி காஞ்சிட்ருக்கு. அவ்வளோ வந்து பாத்திரம் அது இதுன்னு எல்லோரும் கூட்டமாக குடும்பமாக இருக்காங்க. நாங்கள் மட்டும் தான் சிங்கிள் ஃபேமிலியாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இதே சைட் தான் பிம்மா சிங் ஹோல் இருக்குது. அங்கேயுமே நல்ல க்ரௌடாக இருந்தது. அங்கே தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தோம். அப்போ தான் இதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஒரு சில டைம் நானே யோசிப்பேன் எப்பட்றா அதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பீச்சில் பார்த்திங்கன்னா மணல் தான் இருக்கும். ஆனால் இந்த பீச் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பெபிள் ஸ்டோன் கூழாங்கல் தான். இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆனிச்சோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஸ்டோன்லாம். பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பை நிறையா பேரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.